ஐஸ்வர்யா சேதுக்கிட்ட, என்ன மாமா ஏன் இன்னும் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க? இன்னும் கனவுலேருந்து வெளியே வரலையா என்ன? அது என்ன அவ்வளோ மோசமான கனவா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், நீங்கள் ஏன் இன்னும் வெளியே கிளம்பி போகாமல் இருக்கீங்க? இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் நான் எங்கேயும் போகலை. எனக்கு மீனாட்சி கூடயே இருக்கணும்னு தோணுது. சரிங்க மாமா, நீங்கள் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். மீனாட்சியை குளிக்க வைக்க கூட்டிகிட்டு போகணும்னு அவங்க டவலில் சுற்றி மீனாட்சியை குளிக்க வைக்க கூட்டிகிட்டு போக, ஆனால் சேதுவும், வேண்டாம் வேண்டாம், நீலாம் போக வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் கொடு அப்படின்னு அவங்க கையிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் திடீர்னு ஐஸ்வர்யா ஓடி வந்து சேதுவோட கையில் இருக்க மீனாட்சியை பிடுங்க. ஆனால் ஐஸ்வர்யாவும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அவங்க மீனாட்சியை வாங்குற மாதிரி தெரியல, மீனாட்சியை சுற்றி இருக்க துணியை எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் சேதுவுக்கு அது தெரியவே லேட் ஆகுது. ஆனால் அவங்க உடனடியாக மீனாட்சியை சுற்றி இருக்க துணியை உருவி கீழே தூக்கி போட, அதுவும் கையை உதறிட்டு போடுறாங்க. பதட்டத்தோடு இதை பண்ணுறதை பார்த்துட்டு சேது கோபத்தோடு, என்ன ஐஸ்வர்யா பண்ணிக்கிட்டு இருக்க? என் குழந்தைய நீ கீழே தள்ளிவிட பார்க்குறியா? உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கத்த, உடனே எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு, என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்க, சேதுவும், இதுக்கப்புறமா என் பிள்ளைய யாரும் குளிக்க வைக்க வேண்டாம், நான் குளிக்க வைக்கிறேன்னு தூக்கிட்டு வந்தா இவ என்ன நினச்சான்னு தெரியல, இப்படி என் பிள்ளைய என்கிட்டேருந்து பிடுங்குறா. என்ன ஐஸ்வர்யா, இதுக்காக நீ இப்படி பண்ண? மாமா, நான் ஒன்றும் தப்பான எண்ணத்தில் பண்ணலை. குழந்தைய போத்தியிருந்த டவலில் தேல் இருந்துச்சு. என்ன தேலா அப்படின்னு சுற்றி பார்த்தா ஒரு தேல் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க அதை பார்க்குற கேப்பில் எங்கள் ஐஸ்வர்யா மயங்கி விழுகிறாங்க. அதுவும் வாயிலேருந்து நுர தள்ளுறதை பார்த்துட்டு மலரும், ஐயோ ஐஸ்வர்யாவை தேல் கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், விஷம் ஏறிடுச்சு போலயே, அதான் மயங்கி விழுந்துட்டா, சீக்கிரமாக தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு அவங்க அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள அட்மிட்டும் பண்ணுறாங்க. அங்கே டாக்டரும் ஐஸ்வர்யாவை செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பொண்ணுக்கு தேலோட விஷம் தலைக்கு ஏற ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் எப்போ சரியாகும்னு சொல்ல முடியாது. ஏன், இது அவங்களோட உயிருக்கு ஆபத்தாக கூட போய் முடியலாம். கொஞ்சம் நாங்கள் எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறமா தான் மற்றதை பற்றி சொல்ல முடியும், தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியேறுங்கன்னு அவங்க சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறத சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கையுமே கொடுத்துட்டு டாக்டர்ஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வெளியே இருக்க சேதுவும், ஐயோ நான் ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணேன், ஐஸ்வர்யா இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு நான் அவளை தப்பாக நினச்சிட்டேனேன்னு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டாலும் வெளியே காட்டிக்கல. அதே நேரத்தில் மலரும், நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஐஸ்வர்யா கையிலேருந்து குழந்தைய வாங்கியிருக்கானா, அவள் சேஃபாக தேலை கீழே தள்ளி விட்டாலும் விட்டுருப்பா. நீங்கள் பிடுங்கினால தான் எனக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யா கையாலேயே இதை பண்ணியிருக்கா, அதனால தான் அவளை அந்த தேலை கடிச்சிருக்கு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஐஸ்வர்யா குழந்தைய நல்லபடியாக தான் கவனிச்சிக்கிறா, அவளுக்கு குழந்தைய குளிக்க வைக்க கூட தெரியும், அது எல்லாத்தையுமே அவள் கற்றுக்கிட்டா. எனக்கு தெரியும், ஆனால் நான் ஏதோ அப்படின்னு தடுமாற கருப்போன்னு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, சரி சரி விடுங்க, ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு, நல்ல வேலை இவள் குழந்தை பத்திரமா இருக்குல்ல, ஐஸ்வர்யாவுக்கோ ஒன்றும் ஆகாது, நீங்கள் யாரும் சேது வேதில் குத்த சொல்லாதீங்க, அவன் என்ன பண்ணுவா பாவம், திடீர்னு ஐஸ்வர்யா பிடுங்க வந்தா அப்படியெல்லாம் யோசிக்க தோணும் தானே, இதை பற்றிலாம் நீங்கள் நினைக்காதீங்கன்னு சொல்ல. ஆனால் ஈஸ்வரியும், இல்லை சேது பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நீ என்ன நினச்ச, குழந்தை ஐஸ்வர்யா ஏதாவது பண்ணிடுவான்றதுக்காக தானே நீ ஐஸ்வர்யா மேலே அந்த அளவுக்கு கோவப்பட்ட? சேதுவும் எதுவுமே சொல்லாமல் தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்க. அப்போ திடீர்னு எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி அங்கே அவசரமாக தமிழ்ச்செல்வி டாக்டர் கோட்டை போட்டுட்டு ஓடி வந்து ஐஸ்வர்யாவோட ரூம்குள்ளே போக பார்க்க, ஆனால் ஈஸ்வரியும், என்னடி என்ன இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஐஸ்வர்யாவை கொல்லலான்னு முடிவெடுத்து இங்கே வந்தியா? இங்கே பாருங்கள், நான் டாக்டர், யாரையும் கொல்ல மாட்டேன், எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த படிப்பை படிச்சிருக்கேன். என்னை டாக்டர் தான் வர சொன்னாங்க, ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை எனக்கு செய்ய சொன்னாங்க. ஏண்டி அவ்வளோ பெரிய டாக்டராலேயே உதவி செய்ய முடியலையா? நீ என்னடி படிச்சுக்கிட்டு இருக்கவ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் நாங்கள் இதெல்லாம் கேட்டுருவோமா? கண்டிப்பாக நீ ஐஸ்வர்யாவை ஏதாவது பண்ணிடுவ. அப்போது உள்ளேருந்து வெளியே வந்த டாக்டரும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு உள்ள சீரியஸான கண்டிஷனில் இருக்கா, நீங்கள் இப்போ என்ன அந்த பொண்ணுக்கு உதவி செய்கிறவங்களை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க? டாக்டர்கிட்ட சேதுவும், அப்போது ஐஸ்வர்யாவை தமிழ்ச்செல்வியால் காப்பாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும்னு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இந்த பொண்ணு ஏற்கனவே இதை பற்றின ஒரு தீசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இந்த தேல் விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. அதனால் இதோட ட்ரீட்மெண்ட்டில் இவங்க எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. நீங்கள் உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக இப்படி ஒரு உயிரோட விளையாடாதீங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்கு இவ மேலே நம்பிக்கை கிடையாது, இவ கண்டிப்பாக உள்ளே போனால் ஐஸ்வர்யாவை கொன்னாலும் கொன்னுடுவா, ஏன்னா அவளுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பகை இருக்குது. தமிழ்ச்செல்வியும், இங்கே பாருங்கள், நான் யார் மேலேயும் பகையை வளர்த்துக்கல, அதே நேரத்தில் ஐஸ்வர்யா மேலே எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது, முக்கியமாக
எனக்கு யார் மேலே எந்த கோவமும் கிடையாது. நான் என்னோடய டாக்டர் வேலையை பண்ணணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கேன். நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன்னு அவங்க பிடிவாதமாக டாக்டர் கிட்ட டாக்டர் இவங்க எல்லாரும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே பேஷண்ட் சீரியஸான கண்டிஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோடய கெஸ் கரெக்டுனா இன்னும் நான் ஆஃப் அன் ஹவரில் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக அவங்களோட உயிரே போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாங்க உள்ளே போகலாம். ஆனால் ஐஸ்வர்யா சாக கூட வாய்ப்பு இருக்குன்னு தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்ட உடனே ஈஸ்வரி கதறி அழுதுகிட்டே, பாத்தியாப்பா நான் சொன்னல, இவ கண்டிப்பாக ஐஸ்வர்யாவை கொன்னாலும் கொன்னுடுவா. உள்ளே போய் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவள் செத்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேதுவும் நிதானத்துக்கு வந்து, இங்கே பாருங்கள் சின்னம்மா, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? தமிழ்ச்செல்வி அப்படி ஒன்றும் ஒரு உயிரோட விளையாடுற அளவுக்கு கேவலமானவ கிடையாது. அவள் பகையாளியாகவே இருந்தாலும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறவ. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தமிழ்ச்செல்வி மேலே நம்பிக்கை இருக்குது. டாக்டர், நீங்கள் இவங்களை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். என்ன நடந்தாலும் விளைவுகள் என்ன இருந்தாலும் அதுக்கான முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு நல்லபடியாக ஐஸ்வர்யாவை காப்பாற்றி கொடுத்தா மட்டும் போதும். ஆனால் தமிழ்ச்செல்வியும் இதுக்கெல்லாம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்க இவரால் நம்ம எந்த தப்பும் பண்ண முடியலன்னு நம்ப முடியலல்ல. அதுதான் விதின்றது. சரி பார்த்துக்கலாம், இதெல்லாம் எனக்கு பழகி போன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கஷ்டத்தோட அவங்க ஐஸ்வர்யாவை நல்லபடியாக குணப்படுத்தணுன்ற நம்பிக்கையோடு உள்ளே கிளம்பி போகிறாங்க. அங்கே பல மணி நேரம் ட்ரீட்மெண்ட் ஐஸ்வர்யாவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. உள்ள என்னென்ன ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே இருக்க கண்ணாடி மூலயமா சேது பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் அழகரையுமே வெளியே அவங்களோட அம்மா வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அழகரும் மீனாட்சியும் ஒரு கட்டத்தில் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட குழந்தைங்களோட அழகியை நீங்களே சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஐஸ்வர்யாவை காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தந்துக்கிட்டு இருக்காங்க. சேது பார்க்கும்போதே தமிழ்ச்செல்வி ரொம்ப டெடிக்கேஷனோடு இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. முக்கியமாக ஐஸ்வர்யாவை காப்பாற்றணுன்ற முடிவோடு தான் அவங்க எவ்வளோ வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரிக்கும் நம்பிக்கையே இல்லை. ஐயோ சேது ஐஸ்வர்யாவை ஏதாவது பண்ணிவிடுவா போலையேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் சேதுவும், சின்னம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு தமிழ்ச்செல்வி மேலே நம்பிக்கை இருக்குது. அவள் இப்படி பண்ணுற ஆள் கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக ஐஸ்வர்யா பொழைச்சிப்பா. அவளை தமிழ்ச்செல்வி பழக்க வச்சிருவா அப்படின்னு அவங்க தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே ஆறுதலாகவும் சப்போர்ட்டிவாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை அப்பப்போ வெளியே வந்து தமிழ்ச்செல்வியுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே முடிச்சுட்டு வெளியே வந்த தமிழ்ச்செல்வியும் அவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கத்துலேருந்து எந்திரிக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க எந்திரிச்சதுக்கப்புறமா நீங்கள் மற்ற விஷயத்த அவங்கக்கிட்டே பேசிக்கலாம், ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு ஆள் தான் போய் பேச முடியும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள தூக்கிட்டு அவங்களுக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு சேதுவும் இவ்வளோ கஷ்டமான வேலைகளை பார்த்ததுக்கு அப்புறமாவும் இவ குழந்தைங்களையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காளே, இவ உண்மையாகவே ரொம்ப பெரிய ஆள் தான். நம்ம முதல்ல இவளை எப்படியெல்லாம் நினச்சோமோ அப்படியே தான் இவ்வளோ இருக்கா. ஆனால் நடுவில் மட்டும் எதுக்காக நம்மளோட குடும்பத்தை பழி வாங்குற மாதிரி நிறைய வேலைகளை பார்த்துட்டா. ஆனால் அவளுக்கு அந்த நோக்கம் இல்லைனாலும் ஒருவேளை தெரியாதனமாக அந்த தப்பு பண்ணியிருப்பாளோ? அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாளே. ஆனால் அவள் நான் எந்த தப்பு பண்ணலைன்னு ஒரு நாள் என்கிட்ட எந்த விஷயத்துலையுமே சொன்னது கிடையாது. ஏன் தப்பே பண்ணாலும் ஆமாம் நான் தப்பு பண்ணேன்னு தான் சொல்லியிருக்கா. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் தப்பே பண்ணலைன்னு அவளும் சொல்கிறா. ஏன் சாமியே வந்து செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ உண்மையாகவே தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றும் புரியலையேன்னு முழுக்க முழுக்க தமிழ்ச்செல்வியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, ஐஸ்வர்யாவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.